ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நிலா மட்டும் ஆஃபீஸ் கிளம்பாமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு சேரன் கேட்குறாரு, என்னப்பா நிலா வேலைக்கு கிளம்பலையா அப்படின்னவும், இல்லை நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல, நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன். நைட்டு கொஞ்சம் முழிச்சு ஒர்க்கு பார்த்தேன். அப்போ அதுலேருந்தே எனக்கு தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது. நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, அப்படின்னா இன்னைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கி பார்க்குறாங்க. தூக்கமும் வரல. சரி எந்திரிச்சு வீட்டையாவது சுத்தம் பண்ணுவான், 2 நாள் கழித்து பொங்கல் வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்பை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததும் வீட்டை சுத்தப்படுத்தலாம்னு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பரன் மேலே பார்க்குறாங்க. என்ன இந்த பரன் மேலே சுத்தப்படுத்தி ரொம்ப நாள் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏணியை போட்டு பரனை சுத்தப்படுத்தலாம் அப்படின்ட்டு மேலே ஏறி சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்து ஒரு டைரி அவங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது. அந்த டைரியை எடுத்து பார்க்குறாங்க. இங்கே யாருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சாந்தின்ற பேர் இருக்குது. சாந்தினா சேரன் அண்ணாவுடைய அம்மா பேர் தானே சாந்தி, அங்கிள் சொல்லியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரியை படித்து பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்து உட்காந்து அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வீட்டை பகைச்சிக்கிட்டு தான் நான் இவரை கல்யாணம் பண்ணேன். ஏன்னா இவர் வயசில் பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் அவன் ஏற்கனவே பொறுப்பு இல்லாமல் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருக்க போற அப்படின்னு எங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையும் மீறி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சேரனுடைய தாத்தாவுக்கு அந்த ஊர்ல நிலங்கர வீடு வாசன் இருந்திருக்கு. அதையெல்லாம் கஸ்தூரி அண்ணனும் அவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டாங்க. அவரை எப்படி சொல்லி எழுதி வாங்கிட்டாங்கன்னா, அவன் நடேசன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான்ப்பா, அவனுக்கு பொறுப்புன்னு வந்த பிறகு இந்த சொத்துல அவனுக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்துறோம் சொல்லவும், அவங்க சொன்ன பேச்சை கேட்டு அவங்க பேரில் அந்த சொத்தை எழுதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அந்த சொத்தை அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. அவனுக்கு பொறுப்பு வந்ததும் எப்படியும் அவன் தம்பிக்கு அவன் சொத்தை கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அவரும் நம்பி அவங்க பேரில் எழுதி வச்சுட்டாரு. நடேசனுக்கு கல்யாணம் ஆன பிறகும் அவங்க அண்ணனும் தங்கச்சியும் அவரை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது. சரி இனிமேலும் இவங்கள நம்பி இந்த பயலை இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நடேசன் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி நடேசனை பார்க்க வர்றாரு. வந்ததும் அவங்க ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சொல்றாரு, உன் அண்ணனையும் தங்கச்சியும் நம்பி இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதி வச்சுட்டேன்டா. அவங்க உனக்கு பார்த்து செய்வாங்கன்னு நினச்சி தான் அவங்க பேரில் எழுதி வச்சேன். ஆனால் அவங்க உனக்கு ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலை. சென்னையில் எனக்கு ஒரு பூர்வீக வீடு இருக்குது, அதில் நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் நீ சந்தோஷமாக குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பத்திரத்தையும் கொண்டாந்து கொடுத்தாரு. ஏன்னா இந்த வீட்டு பத்திரத்தில் உன் பேருக்கு நான் உயில் எழுதி வச்சிருக்கேன், அந்த சொத்தை அணிவிக்கவோ விற்கவோ அது உனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அதனால இந்த சொத்துக்கு உன் அண்ணன் தங்கச்சி வர முடியாது. அதனால நீ பயப்படாமல் அங்கே போய் நீ சந்தோஷமா இரு, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊரை விட்டு சென்னைக்கே வந்துட்டோம். சென்னைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அங்கே 4 வீடு தள்ளி தான் கஸ்தூரி அண்ணனும் அங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ கூட சேரனப்பா என்னட்ட சொன்னார், என் அண்ணனும் தங்கச்சியும் நான் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன், இந்த வீட்டிலையே இருந்து இந்த வீடை இடித்து பெரிய பங்களா மாதிரி கட்டி நம்ம பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக வாழ்கிறத இவங்க 2 பேரும் பார்க்கத்தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடியே அவர் டோட்டலாகவே ஒரு குடும்பஸ்தனாகவே மாறிட்டாரு. அவருக்கு அன்பு காட்ட ஆள் இல்லாதனால தான் அவர் பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சிருக்காரு. அதே அன்பை நான் காட்டவும் என் மேலே உயிரையே வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் பிறந்தாங்க. நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என் மேலேயும் பிள்ளைய மேலேயும் உயிரையே வச்சுருந்தாரு. அவருக்கு லாரி ஓட்டுறதான் தொழில். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவார். வந்து 1 வாரம் எங்களோட தான் இருப்பார். அவர் இருக்கிற அந்த 1 வாரமும் எங்களோட 1 மாதம் இருக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு பொண்டாட்டி பிள்ளைய மேலே அவ்வளோ பாசத்தை காட்டுவார். இவர் எங்களையெல்லாம் இப்படி பார்த்துக்கிறத பார்த்துட்டு அவங்க அண்ணன் தங்கச்சிக்கே பொறாமல் வந்துருச்சு. அவர் அடிக்கடி வெளியூருக்கு தான் லாரி எடுத்துக்கிட்டு ஓட்ட போவார். அந்த நேரம் பார்த்து கஸ்தூரி அண்ணனும் அடிக்கடி என்னட்ட பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கஸ்தூரி என்னை பார்த்து சொன்னா, அண்ணி என் அண்ணன் இந்த அளவுக்கு குடும்பஸ்தனாக மாறி இருக்கதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ இந்த அளவுக்கு அண்ணன் மாறும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்கிட்ட நீங்களும் அண்ணனும் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நினைச்சு நானும்
பரவாயில்ல, இவங்களும் நல்லவங்களா தானே இருக்காங்க அப்படின்ட்டு நானும் அவங்களோட நல்லா பழக ஆரம்பித்தேன். அடிக்கடி வரப்போக இருந்தாங்க. அப்போ வழக்கம் போல் ஒரு நாள் கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வந்தாங்க. வரையில் கஸ்தூரி அண்ணன் கேட்டார், இந்த வீடு என் தம்பி பேரில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இதை என் அப்பா தம்பி பேரில் தானே உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு வேற கேட்டார். அந்த பத்திரத்தை கூட உன் கையில் கொடுத்ததா தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ நீ தானே அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என் கையில் தான் அந்த பத்திரத்தை கொடுத்தாரு. நான் அதை வாங்கி பீரோவில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு கூட இதுவரையும் நான் படித்து பார்த்ததில்ல. சரி, பத்திரம் பத்திரமா தானே இருக்குது அப்படின்னு மறுபடியும் அழுத்தி கேட்டார். அப்போ கூட எனக்கு அவர் மேலே சந்தேகம் வரல. சரி, தம்பி எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டார். இல்லை, அவர் அடுத்த வாரம் வரதா தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லவும் அவங்க மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து என் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த நேரம் சேரனும் சோழனும் விளையாட போயிருந்தாங்க. பாண்டியன் தொட்டியில தூங்கிக்கிட்டு இருந்தான். பால் பாயாசத்தோட கஸ்தூரி வீட்டுக்குள்ள அண்ணி, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், நான் உங்களுக்கு என் கைனால ஆசையா பால் பாயாசம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க அண்ணி, என் கைனால உங்களுக்கு பாயாசம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் பாயாசத்தை ஒரு டம்ளர் நிறைய எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுத்தா. அவ பாசத்தோட தான் கொடுக்குறாள்னு சொல்லிட்டு அந்த பாயாசத்தை வாங்கி நானும் குடிச்சிட்டேன். அந்த பாயாசத்தை குடித்ததும் எனக்கு லைட்டாக தலை சுத்து மாதிரியும் வாந்தி வர்ற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ அவங்க 2 பேரும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சிரிக்கவுமே நான் பயந்துட்டேன். என்னடி, பாசத்தில் உனக்கு பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தேன்னு நினச்சியா? நான் அந்த பாயாசத்தில் உனக்கு பாய்சனை கலந்து கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னால் எதுவும் பேசவும் முடியலை. அந்த நேரம் பார்த்து சேரனப்பா ஃபோன் பண்ணாரு. அவ ஸ்பீக்கரில் போட்டா கஸ்தூரி. அப்போ நான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், உனக்கு என்னவும் வாங்கிட்டு வரவான்னு கேட்டாரு. உடனே அவ பேசாம அந்த காலை கட் பண்ணிட்டா. ஆடு தன்னால மாட்டிக்கிருமா, அது மாதிரி இவன் புருஷன் இப்ப எங்க வலையில சிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சா. ஏண்டி, என் அண்ணன் பொறுப்பு இல்லாம இருக்கான், அவன் அப்படியே போயிருவான் அப்படின்னு நாங்க நினைச்சு இந்த சொத்தெல்லாம் நாங்க அணிவிக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை பொறுப்புள்ளவனா ஒரு குடும்பஸ்தனை ஆக்கிட்ட. அவனும் இப்ப நல்லாவே திருந்தி பொண்டாட்டி பிள்ளைனும் உங்க மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். உங்களை நான் நிம்மதியா இந்த சொத்தை அணிவிக்க விட்டுருவனா? நீ உயிரோட இருந்தா தானடி நீங்கெல்லாம் இந்த வீட்டில இருந்து சந்தோஷமா வாழ முடியும். நீ செத்துட்டா உன் பிள்ளைய அனாதை ஆயிரும். அப்புறம் இவன் மறுபடியும் பொறுப்பு இல்லாம போயிடுவேன் தாண்டி நான் நினைச்சு உனக்கு இந்த பாயாசத்துல பாய்சனை கலந்து கொண்டு வந்தேன். ஆனா இப்ப உன் புருஷனே மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் வீட்டுக்கு வந்துருவேன். உன் புருஷனை பார்த்ததுமே நான் வெளியில போய் ஒப்பாரி வச்சு என் அண்ணியை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருவேன். போலீஸ்காரவங்களும் வந்துடுவாங்க. வந்ததும் உன் புருஷனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கொலை பண்ண குற்றத்துக்கு அவனுக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீயும் செத்து போயிடுவ. உன் பிள்ளைகளையும் அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இந்த சொத்தை நானும் என் அண்ணனும் தாண்டி அணிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் வாயில இருந்து பிளட்டு வேற வர ஆரம்பிச்சிருச்சு. தட்டுண்டி தடுமாறி டைரியை எடுத்து நான் எழுத ஆரம்பித்தேன். என் சாவுக்கு காரணம் உங்கள் அண்ணியும் அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருப்பாங்க அந்த டைரியில். அந்த டைரியை படித்து பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் வீட்டுக்குள்ளே வர அந்த டைரியை பார்த்ததும் அவரும் அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த டைரி எப்படி இவ கைக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு.